அதான் பக்கத்துல உட்காந்து சிவகார்த்திகேயன் வந்து அநியாயத்துக்கு ரசிகர். நாங்க வருத்தப்படாத பாலிய விஷயத்துல அந்த இன்டர்வல் இந்த ஷாட்டுக்கு நடுவில் இதேதான் கேட்டிருப்பாரு. அதாவது படத்துல வர சீன்ல அது அவருக்கு அத்துப்படியே தெரியும். ஷாட்டுக்கு நடுவில் என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு நல்லவேளை அது எதையுமே சொல்லவர், எதையுமே சொல்லாத வரைக்கும். ஏன்னா எதையுமே சொல்ல முடியாது. இது இப்ப நான் சொன்ன பாருங்க, இந்த 1/2 மீட்டர் சட்டை 3 மீட்டர் பேண்ட், இதுதான் உள்ளதுக்குள்ள ஒரு அளவுக்கு வெளியே சொல்லலாம். இதை தாண்டி சொல்ல முடியாது. நாங்க பொள்ளாச்சியில ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தோம். பக்கத்துல ஒரு ஷூட்டிங், அந்த படத்தினுடைய டைரக்டரே ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கு எங்க செட்டுக்கு வந்தாரு, எங்களை பார்த்தோன்னு வெக்க, அவர் ஹீரோவா நடிக்கிறது. ஏன்னா நாங்க போனதுக்கு அப்புறம் கலாய்ப்போம் கண்டிப்பா தெரியும். அப்படியே சரியா வந்துருந்தாரு. நின்னொன்னு என்ன கவுண்ட் பண்ணினா, என்னப்பா ஹீரோவா நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆமாண்ணா, ஆக்சுவலா எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து நம்மளை வந்து நீங்களும் கூட அழகா இருக்கிறீங்க, ஏன் சார் நடிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அதனால தான் சார் நடிக்கிறேன். ஆனா அது பிளைண்ட் ஸ்கூலா இருக்குப்பா.